கோல்டை வந்து 3 விதமாக நீங்கள் வாங்கலாம். ஒன்று கோல்டு காயினோ இல்லை கோல்டு ஜுவல்லரியாவோ ஒன்று வாங்கலாம். அது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் அப்புறமா சொல்கிறேன். கோல்டு ETF-ஆக வாங்கலாம், பேப்பர் கோல்டுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் கோல்டாக வாங்கலாம். மூணாவது இப்போ கவர்மெண்ட் கோல்டு பாண்டுன்னு ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. இந்த மூணுத்துலேயும் இருக்குது. இந்த கோல்டு ETF-ம் கோல்டு பாண்ட்லேயும் வாங்குறது முட்டாள்தனம். ஏன்னா கோல்டு ETF நீங்கள் கொஞ்சம் போய் பிளட்ஜ் பண்ண முடியாது. கோல்டு பாண்டுங்கிறது என்னென்னா கவர்மெண்ட்டு உங்களை நாளைக்கு வந்து இன்னொரு பெரிய அட்வான்டேஜ்னா இந்த World War II இது மாதிரி பஞ்சம் இது மாதிரி சமயத்தில் மக்கள் ஊரை விட்டு போகணுன்னா இப்போ சடனாக நீங்கள் இங்கேருந்து டெல்லியை விட்டு போகணுன்னா இங்கேருந்து நீங்கள் கையில் தூக்கிட்டு எல்லா அசட்டையும் போடணும். அது கோல்டாக இருந்தால் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். அதுமாதிரி ஜெர்மனியை விட்டு எல்லோரும் ஓடினவங்கலாம் கோல்டாக தான் எல்லா அசட்டையும் மாற்றி எடுத்துகிட்டு போனாங்க. இப்போ இலங்கையில் வந்து தமிழ் பிரச்சனை வந்தது. இலங்கையிலேருந்து தமிழில் இங்கே ஓடி அகதிகள் வந்தவங்க ஒரு 10 கிலோ கோல்டை தூக்கின்னு வந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி நல்லா இருந்திருப்பான். போய் கேம்பில் இருந்து கஷ்டப்பட்டுருக்க மாட்டோம். ஸோ கோல்டுங்கிற ஒரு அசட்டை நீங்கள் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு எடுத்துன்னு போகிறது ரொம்ப ஈஸி. அதனால இந்த கோல்டு ETF வாங்குறது முட்டாள்தனம். ஒரு அவசரத்துக்கு நீங்கள் பிளட்ஜும் பண்ண முடியாது. ரெண்டாவது இந்த கோல்டு பாண்டுங்கிறது வந்து ஒரு ஏமாத்து ஸ்கீமு. ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து டேக்ஸ் போட்டுருவோம். என்ன பண்ணுவான், 2.5% வட்டிக்கு தரேன், கோல்டாக திரும்பி தரேன்னு. கோல்டாக திரும்பி தர மாட்டான். அன்றைக்கி என்ன கோல்டு வேல்யூ கவர்மெண்ட் சொல்லுதோ அதுதான் கொடுப்பான். இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுவான், கஸ்டம்ஸ் டியூட்டி இல்லாத ப்ரைஸாக கொடுப்பான். நீங்கள் வாங்குறச்சே இன்றைக்கி 2000 பாண்டை வாங்குறச்சு அது 2500 இருந்திருக்கும். அதுக்கப்புறம் 2 வாட்டி டேக்ஸை ஏற்றிட்டாங்க, கஸ்டம்ஸ் டியூட்டி ஏற்றிட்டாங்க. ஆனால் அவன் என்ன சொல்லுவான், கஸ்டம்ஸ் டியூட்டி நான் கொடுக்க மாட்டேன், கஸ்டம்ஸ் டியூட்டி இல்லாத விலையை தான் கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு பேரம் பேசுவாங்க. ரெண்டாவது நீங்கள் கோல்டு பாண்ட் எடுத்துன்னு போனால் அடவு கடையில் வைக்க முடியாது. அந்த பேங்க்கை போய் கேட்டு உட்காந்து அந்த பேங்க் மேனேஜர் ஒன்று இந்த பேப்பரை கொண்டா அந்த பேப்பரை கொண்டா இன்கம் அது வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் நம்மளுக்கு நியர் அண்ட் டியர் சொந்தக்காரங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. உடனே கேஷ் கட்டினா தான் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் நடக்கும். இந்த இன்சூரன்ஸு ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் மேலே இருக்கிறவங்க தான் எடுப்பாங்க. அதனால் இந்த கோல்டு பாண்டு கோல்டு ETF எல்லாம் முட்டாள்தணும். ஸோ நீங்கள் எய்தர் கோல்டு காயினாவோ இல்லை ஜுவல்லரியாவோ வச்சுக்கணும். இப்போ இந்த கோல்டு காயினாவும் கோல்டு ஜுவல்லரியும் வச்சா என்ன வித்தியாசம்னா, இந்த கோல்டு ஃபைனான்ஸ் கம்பெனியில் சில கம்பெனியில் காயின் எடுத்துக்கிறாங்க, அடகு கடையில் ஃபைனான்ஸ் எடுத்துப்பாங்க. இந்த பப்ளிக் செக்டர் பேங்க்லலாம் சில இடத்துல கோல்டு காயின் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் கரெக்டான இடத்துல தான் போய் வைக்கணும். ஆனால் கோல்டு காயின் அட்வான்டேஜ் என்ன, உங்களுக்கு மேக்கிங் சார்ஜ் ரொம்ப கம்மி. ஒரு கிராமுக்கு 20 ரூபா 25 ரூபாவில் முடிஞ்சிடும். ஆனால் நீங்கள் நகையாக வாங்கினீங்கன்னா நிச்சயமாக ஏமாந்துருவீங்க. ஏன்னா மேக்கிங் சார்ஜுங்கிற பேரில் 6%, 7%, 8% வரைக்கும் போயிடும். ஸோ 3400ங்கிறதுக்கு பதிலாக ஆக்சுவலாக நீங்கள் 8% எக்ஸ்ட்ரா கொடுத்தா வாங்குவீங்க. ஏன்னா அவன் இவ்வளோ பெரிய கடை வச்சுருக்கான், இவ்வளோ மாடல் வச்சுருக்கான், சினிமாக்காரியை வச்சு ஆடு போடுறான், பளபளன்னு இருக்குது, வந்தோன்னா ஜோடா உடச்சி தரான், எல்லாத்துக்கும் சேர்த்து உங்கள்கிட்ட வசூல் பண்ணி தான் ஆகணும். அதனால் ஒரு 8-12% மார்ஜின் இல்லாமல் எந்த கோல்டு வியாபாரியும் பண்ண மாட்டோம். அப்படி எதாவது பண்ணுறான்னா அதில் வந்து கேட்மியம்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, EMன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், தமிழில் சரியாக தெரியல எனக்கு. கேட்மியம்மை சேர்த்துருவோம். அதனால தான் இப்போ ஹால்மார்க்குன்னு ஒரு கோல்டு இருக்குது. இந்த ஹால்மார்க் ஸ்டாம்பை பார்த்து தான் நீங்கள் வாங்கணும். அண்ட் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ கம்மியாக மேக்கிங் சார்ஜ் வச்சு வாங்கணும். கல் வச்ச நகைன்னு சொல்லுவாங்க, முடிஞ்ச மட்டும் இந்த கல் வச்ச நகையை வாங்காதீங்க, கல்லுக்கு வேல்யூவே கிடையாது.